ஒண்ணுல இன்ட்ரோடக்ஷன் சொல்லுங்க. பேரை சொல்லட்டுமா, பூர்வீகத்தை சொல்லட்டுமா? என்ன பெரிய பூர்வீகம் சொல்லுவோம் வீகத்தை. நீங்க வந்து இது முன்னாடி ஒரு படம் ஒர்க் பண்ணிருக்கீங்களா? couple of independent films. படம் ரிலீஸ் ஆகல. I have done short films, music videos எல்லாமே பண்ணிருக்கேன். ஒரு 2 ad filmsம் பண்ணிருக்கேன். ஓகே. I'm a fashion design graduate from Chennai. Initially கொஞ்ச நாள் bridal brandல work பண்ணேன். ஆனா அதுக்கப்புறம் I wanted to work in filmsங்கறது வந்து படிக்கும்போதே டிசைட் பண்ணதுனால I started working in films by myself. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. நானும் வந்து படிக்கும்போது Actually decide பண்ணி ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் வந்து கோல்டு மெடல், ஃபைனல் இயர் கோல்டு மெடல் வாங்கினா டிவி ஸ்டேஷன் கேமரா ஆக்கிறவங்க வேணும் ஃபெயில் ஆயிட்டேன். நம்ம எல்லாம் கிரியேட்டர் மாமா, புதுசு புதுசா ஏதாவது யோசிச்சுட்டே இருப்போம். யாரோ எழுதின புத்தகத்தை படிச்சு மனப்பாடம் பண்ணி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண முடியாது. ஆமா, ஏன்னா டிகிரி முடிச்சாதான் வராது. அப்ப இருந்து ஃபேமிலி சிச்சுவேஷன் எப்படா முடிப்பா கவர்மெண்ட் ஜாப் போவான்னு ஃபைனல் இயர்ல வேணுமே ஒரு சப்ஜெக்ட் ஸ்கிப் பண்ணி ஃபெயில் ஆகி அதனால ஸ்கூல் படிக்கும் போதே I decided I wanted to do this. So ஸ்கூல் படிக்கும் போது I took up entrance exam coaching and all for NIFT entrance exam coaching 11th and 12th ல எடுத்துட்டேன். 2022 I started working in the industry. சூப்பர், வெல்கம். ஒரு ஷார்ட் ஃபிலிமும் பண்ணிருக்காங்க. அது நீலன் கோஷல ரிலீஸ் ஆயிருக்கு. ஓகே. இப்போ ஒரு சின்ன ஆபத்து சொல்லிடுறேன் என்னோட படத்துல ஒர்க் பண்றதுல. எது? இப்போ ஜென்ரலாக இந்த மாதிரி காஸ்டியூம் டிசைன்ஸ்லாம் ரொம்ப ஃபேன்சியாக ஃபேஷனாக அப்படியே அப் டு டேட்டில் இருக்க கரண்ட் ட்ரெண்டெல்லாம் நம்ம வந்து டிசைனில் கொண்டு வந்துடலாம் நினைப்பேன். பட் என்னோட படத்தில் வந்து மோர் இன்டூ ரியலிஸ்டிக் க்ளோஸ் டு இதாக இருக்கும். அப்புறம் எல்லாமே மிடில் கிளாஸில் அது கீழே இருக்க ஆளுங்களாக இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து உங்களுக்கு யூஸ் ஆகுமான்னு பார்த்துங்க. ஒர்க் பண்ணிருக்க ஃபிலிம்ஸுமே அதை பேஸ் பண்ணி தான் இருந்திருக்கு முன்னாடி பண்ண ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே. ஸோ எனக்கு அது கொஞ்சம் இப்போ ஈஸியும் கூட பண்றதுக்கு வாட் எவர் இட் இஸ் படத்துக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்றது தான் வந்து ஒரு என்னோட ஒர்க்ன்ட்டு ரொம்ப ஐ பிலீவ் தட். ராஜா நல்லா இருக்கீங்களா? மாளவிகா, ராஜா வந்து என்னோட லாங் டைம் ஃப்ரெண்ட். அவன் என்னோட காலேஜ் ஃப்ரெண்டு. இந்த படத்துல காஸ்டியூம் பார்த்துருக்காரு. ஸோ ஒரு கதை சொல்லிட்டீங்கன்னா ஸோ அந்த ஃபிளேவர் என்ன ஏதுங்கிறது அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி கேரக்டர்ஸோட ஸ்கெட்ச் சொல்லுங்க. எப்படி இருந்தவன் எங்க போறான், முக்கியமான அந்த மெயின் ஆட்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட டிராவல் சொல்லிட்டு முக்கியமா என்னன்னா பசங்க வந்து நமக்கு ஒரு பஞ்ச் ஆஃப் டீம் இருக்காங்க. எல்லாருக்கும் வந்து இவன் இப்படிப்பட்டவன் சொல்றதுக்கான ஸ்கிரீன் ஸ்பேஸ் கிடையாது. அவனோட குணாதிசயம் சொல்லி அவனோட விருப்பு விருப்பம் சொல்றது டைம் இல்லை. அது வந்து அவனோட காஸ்டியூம்ல ரிஃப்ளெக்ட் ஆயிரும். இவன் தான் இவன். அவன் வந்து ஓப்பனிங் என்ன செக்ஸ் போட்டானா கடைசியும் செக்ஸ் தான் போடணும், மாறி பேட்டர்ன் மாதிரி இருக்கணும். ஆனா வேலைக்கு முன்னாடி எப்படி இருந்தா வேலைக்கு அப்புறம் எப்படி வந்தான்ற ஒரு அந்த டிஃபரன்ஸ் காமிச்சு. ஸோ அதுக்கு அவங்களுக்கு கதை தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். மெயினான கேரக்டர் மட்டும் அவனுக்கு ஓகே ஓகே. தேங்க்யூ யுவர் ஆனர், தேங்க்யூ. ஆமா சார், அதுதான் நான் உங்ககிட்ட கேட்கலாம்னு நினைச்சேன். அந்த டீம் பல்கா கொடுக்குறாங்க சார், அவங்க இதுக்கு நம்ம பேசலாம். அது நம்ம பூக்காவுக்கும் பேசலாம், தன்னுக்கும் பேசலாம். அந்த பசங்க வந்து நம்ம ஒரு ஒரே ஃபேமிலியில வராங்க. அது வந்து 60 பேர் தான் என்னாச்சு. ஆமா, அது ஒரு காஸ்டியூம் தேவைப்படும். அதாவது சண்டை சீன் அந்த மனிதர் சங்கத்துல வர சண்டை சீனும் கன்ஃபார்மா இல்ல. அதெல்லாம் நம்ம தான் எடுத்தோம். அது நம்ம அது ஒரு ப்ளஸ் நம்ம எடுத்துருவோம். அதுல வந்து அவங்க ஒண்ணா இருக்க மாட்டாங்க, ஒரே மூட்ல. அது வந்து வேற 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 பசங்க இருந்தாதான் நல்லா இருக்கும். அது வந்து ஓல்ட் காஸ்டியூம் சொன்னா நல்லா இருக்கும். அந்த ஓல்ட் காஸ்டியூம் மேட்ச் பண்ணி நம்ம வந்து ஒன் ப்ளஸ் நீங்க வந்து பயப்படுற அளவுக்கு அது இதா இருக்காது. என்னன்னா பிளட் ஷாட் இருக்காது, அதெல்லாம் இருக்கும். ஆனா அந்த 60 பேர்ல நம்ம ஃபாலோ பண்ணவே முடியாது. ஒன் ப்ளஸ் ஒன் வேணுன்றதெல்லாம் அவங்களுக்கு தேவைப்படாது. மெயினான ஒரு 6 பேர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கூட 1+2 எடுத்தாங்க. மற்றவங்களாம் வந்து அவங்க காஸ்டியூம் வந்து அடிச்சு. ஐயோ, இவற்றை அடியோ கூட வாங்கிடலாம், சட்டையை வேற கிழிச்சு விட்டுருவானே. அவங்க வந்து ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. சோ அந்த காஸ்டியூம் சைடு யார் இருக்காங்க, அது தவிர வேற அந்த டூ-வீலர் கூட்டர் வந்து ஒரு வண்டி கேப் டிரைவர் சார், கேப் ரெட் டாக்ஸி வந்து இந்த மாதிரி பண்றாங்க. ஆமா சார். கூட்டருக்கு ஒரு கார் இருக்கும். கூட்டருக்கு ஒரு கார். போஸ்டர்ஸ்லாம் வந்து ஸ்பான்சர் பண்ணுவாங்க. ஆமா சார், உங்ககிட்ட சொல்லுங்க சார். இவங்க இருக்காங்க சார், ஏர்டெல் இந்த ரிலையன்ஸ் குரூப்லாம் வந்து இப்போ வந்து ப்ராஜெக்டோட அசோசியேட் ஆகிட்டாங்கன்னா காலேஸ்வரி பிரான்ஸ் இவங்களாம் எப்படி பண்ணால் கோ ஸ்பான்சர் மாதிரி வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க ரோட்ல பேனர்ஸ்லாம் இருக்குது சார். ஒரு பக்கத்தில் படத்தோட இது இருக்கும், இன்னொரு பக்கம் அவங்களோட லோகோ அந்த மாதிரி கோ பிராண்டிங் மாதிரி. இப்போ ஃபுல் போஸ்ட் போடாம பாதியா ஸ்பிளிட் பண்ணிக்கிறது, இல்ல 80% நான் படத்துக்கு 20% அவங்களுக்கு அந்த மாதிரி பண்றாங்க. இப்போ அதெல்லாம் பண்றாங்க. அதெல்லாம் கூட நம்ம ட்ரை பண்ணலாம். அதுவும் பண்றாங்க. ஆனா வந்து ரிலீஸ் டைம்ல இல்லாம அதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும்.
பெருசா Tie-up போட்டாங்க. பேசிடுவோம். இல்லைன்னா இப்போ ஓப்பனிங்கே ஸ்டார்டிங் அப்படின்னு ஒரு போஸ்ட் அடிச்சுன்னு சொன்னேன். எல்லாருமே ரிலீஸ் டைம்ல பண்றாங்க. பிஃபோர் ரிலீஸ் அட்வான்ஸ் பண்றாங்க. அது இல்லாம நம்ம ஒன்று பண்ணாலே பயங்கரமா சவுண்ட் இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல நம்ம போயிட்டு இருக்கோம். என்னன்னா படத்துக்கு வந்து ட்ரெய்லர் டீசர் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு 10 நாள் 15 நாள் பண்றதுக்கு ஒரு யூஸ்மே இல்லைன்றாங்க சார். ஆடியன்ஸோட மைண்ட் செட், நம்ம ஆடியன்ஸ் யாருன்னா தேட்டருக்கு ஒரு ஆடியன்ஸ், நம்ம திரும்பி ரிப்பீட் ஆடியன்ஸா இருக்கும். புதுசா ஒரு ஆடியன்ஸ் வர வைக்கிறதுக்கு கண்டென்ட் எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும். இப்போ பொன்னியின் செல்வன் மாதிரி இருந்தா நீங்க உங்க வீட்டுல இருக்க அம்மா கூட்டு போய் எங்க அம்மா கேட்பாங்க நான் போய் பார்க்கணும்னு. ரஜினி சார் படம்னா ஆப்வியஸ்லி யாரும் நோ சொல்ல போறது. இந்த படத்துல வீட்டுல இருக்கிறவங்க மத்தவங்க யூஸ்ல ஓடிடி காட்சி. பட் ரெகுலரா தேட்டருக்கு போறவங்க நம்ம ரிப்பீட் ஆடியன்ஸா இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம படத்துக்கு இப்போ வந்து நம்ம ஒரு ஃபைல் நமக்கு ரிலீஸ் ஆகுதுன்னா கோலிசோட 3க்கு வரணும் அப்படின்னு அவங்க டிக்கெட் புக் பண்ணணும். நீங்க சொன்னதுதான் ரிலீஸ் டைம்ல ப்ரொமோஷன் கான்சென்ட்ரேட் பண்றதை விட ஃப்ரம் டே ஒன் அது நம்ம டார்கெட் ஆடியன்ஸ் வந்து தியேட்டருக்கு வரவங்க நம்மளுக்கு வந்து ஒரு வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ் ஆகுது அந்த வியாழக்கிழமை இருந்தா அந்த ஆடியன்ஸ் ரிப்பீட் ஆகணும் சார். டிக்கெட் வாங்கிட்டு வரணும், இல்ல புக்கிங் ஆன்லைன்ல பண்ணணும். இதுக்கு என்னன்னா டீசரோ ட்ரெய்லரோ இல்ல ப்ரோமோ எது இந்த கண்டென்ட்டோ அட்லீஸ்ட் ஒரு 30 days ஆவது அடிக்க சொல்றாங்க சார். தியேட்டர்ல போட்டு எந்த ஒரு பெரிய படம் வருதோ அதை அட்டாச் பண்ணி அடிக்க சொல்றாங்க. அதுதான் சார் நம்மளோட இது டார்கெட். எல்லாம் டெக்னாலஜி. சும்மா போஸ்டர் ட்ரீசர் சிங்கிள் ட்ராக் இது லான்ச் பிரஸ் மீட் வைக்கிறோம் ரிலீஸ். எக்ஸாக்ட்லி சார். ஆடியன்ஸ் வந்து பழகிட்டாங்க சார். இவன் சும்மா வந்து பேசுவாங்க, ஆடியோ லான்ச்ல ஒரு ஆர்டிஸ்ட கூட்டு வருவாங்க, பேசுவாங்க, 2 பேர் மாத்தி மாத்தி பேசுவாங்க, இன்டர்வியூல கான்ட்ரோவர்சி பேசுவாங்க, முடிஞ்சது படம் ஹிட். கண்டென்ட் வச்சு டிசைட் பண்ணிடுறாங்க சார். எக்ஸாம்பிள் லப்பர் பந்து சார் ஓடிடில வந்துருச்சு சார். நான் இன்னைக்கு தியேட்டர்ல வெனம் படத்தோட ஷோ பிரஸ்க்கு வாங்கி டிக்கெட் வாங்கி கொடுக்க போனேன். 2 ஷோ இன்னும் போயிட்டு இருக்கு சார். ஓடிடில வந்த படத்துக்கு தியேட்டர்ல இன்னும் டிக்கெட் போற படம் வந்து எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல சார். தட் இஸ் தி சக்சஸ் ஆஃப் a film இல்ல சார். அது எவ்வளவு பெரிய படமா இருந்தாலும் ஓகே. சோ அதனால நம்மளோட கண்டென்ட் நம்ம என்ன பண்றோமோ பிகினிங்ல இருந்து நல்லா பூஸ்ட் பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி போஸ்ட் ட்ரை பண்ணுவோம். நான் நோட் பண்ணிட்டேன் சார். பேசுறேன் நம்மள பேசுவோம். ஓகே அனௌன்ஸ்மென்ட்க்கே இது பண்ணிடலாம் சார். இப்போ நம்ம கோட்ஸோட 3 டெஸ்ட் ஷூட் பண்ண போறோம். ஓகேவா பாய்ஸ் நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது. ஃபுல் என்ஜாய்மென்ட் தான். வாங்கடா. இந்த ஷூட்ல எப்படி நம்ம பிளான் பண்ண போறோம் அப்படின்னா நீ எந்த டெக்னீஷியனுமே கிடையாது சரியா, எல்லாமே நம்ம தான். இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் டெஸ்ட் ஷூட்னு வச்சுக்கலாங்க. இது வந்து படத்துக்குள்ள வந்தாலும் வரும், வராம கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல மெயின் ஆர்டிஸ்ட் சில பேர் கமிட் பண்ணிருக்கோம்ல, அவங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு நாள் ஒரே சீன் வர்ற மாதிரி அவங்களை நம்ம கமிட் பண்ணிருக்கோம். அதை எடுத்து பார்த்துட்டு அவங்க நமக்கு கரெக்டா இல்லையா அப்படிங்கிறத நம்ம டெஸ்ட் பண்றோம். ஒருவேளை சரியா இருந்துச்சுன்னா அதை அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணலாம். இதுல ஆர்ட் டிபார்ட்மெண்ட் யார் பாக்குறா? தம்பி நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்ப என்னன்னா நீங்க இந்த சீனுக்கு என்னெல்லாம் தேவைங்கிறத பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க. அது நீங்களே கொண்டு வந்து கேட்டுட்டு இருக்குன்னு எல்லாத்தையும் கேட்டுட்டு நீங்களே கொண்டு வந்து நீங்களே ஹேண்டில் பண்ணுங்க. நீ நல்லா வருவடா குண்டு பையா, நல்லா வருவ. இதுதான் ஒரு ஆர்டர் இருக்கு. ஓகேவா? இந்த ஷெட்யூல கொடுத்தா நீங்க தான் ஆர்டர் பக்காவா எழுத பண்ணிக்கணும். இது காஸ்டியூம் யாரு பாக்குறாங்க? இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேன். நான் காஸ்டியூம் பாக்குறேன், தம்பி எனக்கு வந்து அசிஸ்ட் பண்றான். இப்ப காஸ்டியூம் பொறுத்தவரை இந்த ஷெட்யூல்ல காஸ்டியூமர் கிடையாது. சோ காஸ்டியூமர் எல்லாம் வேலை பார்ப்பாங்க, காஸ்டியூம் வாங்குவாங்க, அது தோப்பாங்க, டல் பண்ணுவாங்க, அயன் பண்ணுவாங்க. இந்த மொத்த வேலையை நம்ம 2 பேரும் பண்றோம். காஸ்டியூம் பார்த்துட்டு அதை கொண்டு போறது நம்ம வேலை தான், கொண்டு வந்து பத்திரமா ஒப்படைக்கிறது நம்ம வேலை தான். இவருக்கு இதான் வேலை. இது எப்படின்னா இந்த ஷெட்யூல்ல வந்து பட்ஜெட்டே கிடையாது, 0 பட்ஜெட் தான். ஒண்ணே ஒண்ணு உங்களுக்கு எல்லாம் கொடுக்குறோம். என்னன்னா சாப்பாடு மட்டும் நம்ம எல்லாரும் கொடுத்துருவாங்க. அப்பாடா ரொம்ப சௌரியமா போச்சு. சாப்பாடு யார் பாக்குறா? டெய்லி அவங்களே கொடுத்துருவாங்களா? இப்போ நம்ம போற ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்ல வந்து 2 days வந்து கொடுக்குறாங்க, 4 days அங்கங்க நம்ம ஓகே. சோ வந்து சாப்பாடு மட்டும் நமக்கு எல்லாம் கன்ஃபார்ம். எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. மத்த எல்லா வேலையும் இழுத்து போட்டு நம்ம தான் பண்றோம். ஷூட்டிங் முடிஞ்ச உடனே இது பிரமாதமா வந்திருக்கு அப்படின்னா இதை டேரக்டர் காமிச்சு நீங்க டேரக்டருக்கு வரதுக்கான வாய்ப்பு இல்லை, நம்மளே தான் பண்ண போறோம்னு நினைக்கிறேன். காமிச்சிட்டாங்கன்னா இது சூப்பர் அப்படின்னு இதுல இருந்தா நம்மள இருக்க போறோமா இல்லையா, இருப்போமா இல்லங்கிறது இதுதான் தெரிய போகுது. நமக்கு ஆர்டிஸ்டுக்கு எல்லாமே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உண்டு பண்ணி ஒரு நண்பர்களா இணை பிரியாதவர்கள் நாங்க. அதனால இதை நம்ம எல்லாம் சக்சஸ் பண்ணா மட்டும்தான் இந்த டீம் அப்படியே நம்ம டேக் ஆஃப் ஆகும். மன சார் மாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சாப்பாடு இல்லாம போனா டேய் அங்க என்னடா பண்ற? ஆண்டியை கரெக்ட் பண்ண சொன்னா ஆண்டியை கரெக்ட் பண்ணிட்டு இருக்க. டைரக்டர் இல்லாம எடுக்க முடிய மாட்டீங்க. ஓகே அப்ப சின்ன வயசு பாலா
ஸ்கூல் சின்ன வயசு பாலா கண்டுபிடிக்கணும். ஸ்கூல் வந்து இப்போ நாளைக்கு அந்த பெர்மிஷன் கேட்டதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்ல கிரவுண்ட் கிடைக்குதான்னு பார்க்கணும். இல்லைன்னா கிரவுண்ட் இங்கே, ஸ்கூல் மட்டும் அங்கே. அதுக்கப்புறம் காம்பஸ், ஒயிட் ஷர்ட்டு, யூனிஃபார்ம்லாம் அவங்க என்ன யூனிஃபார்ம்? நல்ல கொஸ்டின். இல்ல இல்ல அது பிரைவேட் கவர்மெண்ட். பசங்களை பார்த்தீங்களா? என்ன யூனிஃபார்ம் வேண்டாம்? ஒயிட் கலர் தான் சார். சரி, ஓகே. அதே யூனிஃபார்ம் யூஸ் பண்ணுறாங்க. ஆமாம், பசங்களை அப்படியே யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம வாங்குறோம். ஜாமெட்ரி பாக்ஸ் வந்து கேம்லினா இல்லை நட்ராஜாங்கிறது வந்து இந்த இன்ஃபிலிமில் ஒரு இதாக பேசிக்கணும். அப்புறம் அதுக்கு அடுத்தது அப்புறம் பாலாவோட அம்மா அந்த துணி துவைச்சி போடுறாங்க. நம்ம வந்து வீட்டு வாசல்லையே கிணறு அதெல்லாம் துவக்கல் எல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும். எப்படி நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கும்போது நம்ம நல்லா இருக்கும்போது எதுக்கு யோசிச்சுக்கிட்டு? அதாவது ஃப்ரெண்டு ஒரு இடத்துல நிற்பான். நின்றுட்டு அப்படி பார்ப்போம். யுவராஜ் அங்க இது வந்துட்டு இப்படி பண்ணிடுவான். இவன் வந்து பார்த்துட்டு அருளா ஆர்டிஸ்ட் அவனுக்கு திரும்ப அவன் எதிர வருவான். தமிழ் மோதி கீழே விழுந்துரும். ஐயோ சாரி அப்படி எடுத்துட்டு ஐயோ மறுபடியும் நீங்களா அப்படிமா அப்படியே பாப்பா பார்த்துட்டு அப்படியே விஷயம் நடந்து போவான். கூட நடந்து போவான். எப்படிங்க அன்னைக்கு நம்ம பெட்ரோல் பங்க்ல ஹெல்மெட் கீழே விழுந்தப்போ பார்த்துமே அது நீங்க ஞாபகம் இல்லைன்னு சொன்னீங்க. அடுத்த நாள் அம்பிகா ஸ்டோர்ஸ்ல பார்த்தப்போ அப்புறம் அதை ஞாபகப்படுத்தினேன், அதுவும் ஞாபகம் இல்லைன்னு சொன்னீங்க. அவன் பழமை சூழல் இருந்தீங்க. அப்போ இப்போ அதுவும் ஞாபகம் இல்லைன்னு சொல்ல போறீங்க. கரெக்டா? அப்படிமா தம்பி தம்பியா அவன் அப்படி கை காட்டுவா. யாருக்கு திரும்பி பார்த்தா முத்து கேட்ட எதிர்த்து வர்றது உங்க பாடி வேடா அப்படின்னு கேட்பான். ஆனா அவன் சைலண்டா இருப்பான். கிட்ட வந்து தம்பி யாரு? தமிழ்ல எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை. அடுத்த முறை எதிர்பாராமல் சிந்திக்கும் முறை வணக்கம் கூறி வெளிவருவது உங்கள் யுவராஜ். ரெண்டு பேரும் எனக்கு இது வரைக்கும் சூப்பரா இருந்தது. அடுத்த முறை அந்த லாஸ்ட்ல ஒரு டைலாக் சொல்றான்ல டிராமாட்டிக்கா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் சூப்பரா இருந்தது. அதாவது அவன் நம்ம ரெகுலரா எல்லா படத்துலயுமே வந்து மோதினாங்க இடிச்சாங்க நீங்க யாரு அதை வந்து ஒரே இதுக்கு முன்னாடி அவங்க மோதி இருக்கிறாங்க இடிச்சிருக்கிறாங்க, அது திருப்பி அவன் சொல்றாங்க அங்க பிடிச்சோம். அந்த கான்வர்சேஷனே சூப்பரா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. அதான் கார்த்திக் மாதிரியே தான் இருந்தது. மௌனராக கார்த்திகோட பேட்டர்ன் மாதிரி தான் இருந்தது. கடைசியா ஒரு டிராமா சொல்றீங்கல்ல, அது வேண்டாம் சார். விடைபெறுவது யாரு? உங்களுக்கு தெரியல.